2026ல் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் வருவார். அதே போல் பாண்டிச்சேரியிலையும் வந்து தாவேகா ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அவன் முதல் மந்திரியாக வருவான்னு, அதனால் வந்துடுவார். ஏற்கனவே வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்ககிட்ட போய் இந்தியா இந்தியா சிஎம்னு சொல்லி பேசினாங்களே அனுல் குஞ்சிங்க, அந்த மாதிரி கதை தான் அது. எப்படி ரெண்டு ஸ்டேட்டில் எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? அவன் வந்தால் வரட்டும், பார்த்துக்கலாம். பொதுமக்கள் எப்படி முடிவு பண்ணுறாங்களோ பண்ணட்டும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மென்டல் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான் சார், லூஸு சார். அவங்க அப்பாவை போய் கேட்க சொல்லுங்கள். கலைஞர் முட்டிக்காலை பிடிச்சிக்கிட்டு அமுக்கி விட்டுக்கிட்டு பையன் வளர்கிற வரைக்கும் படம் நடித்து ஒரு 100 படம் 50 படம் நடித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க காலை பிடிச்சி அவங்க குடும்பத்தை நக்கிக்கிட்டு கிடந்தாங்க. இப்போ தான் வளர்ந்த ரசிகர் கூட்டத்தை வந்தவொடனே வச்சுக்கிட்டு நம்ம ஏறி மறிக்கலான்னு பார்க்குறாங்க. கனவுல கூட நடக்கவே நடக்காது. ஏன்னா அவன் நினப்பெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. சிஎம் வந்தாலும் சரி, அப்படியே ஒரு தடவை இந்த மக்கள் எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, யானை தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி இந்த மக்கள் தானே மண்ணள்ளி போட்டுக்குவாங்க. அதுதான் நடக்க போகுது. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ரஜினிக்கு 30% வாக்கு வங்கி இருந்தது. 30 பேர் எம்எல்ஏ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனஸ்டாக அறிவாளியாக ஒதுங்கிக்கிட்டாரு. இவனுக்கு அறிவும் கிடையாது, கர்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் எப்படி இருப்பான், பேசுவான், அப்படி தான் பேசுவான். பேசட்டும். இதுவரைக்கும் இந்த தேர்தலில் நின்னார். ஒரு இடைத்தேர்தல் எவ்வளோ வந்துச்சு, நிற்கலாம்ல, நின்று பார்த்துருக்கலாம்ல, உனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியலும்ல. எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சு காட்டு, நீ வா, எத்தனை எம்எல்ஏ நீங்கள் வர்றீங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சிஎம்ங்கிறது என்னங்கிறத நிர்ணயம் பண்ணாங்க மக்கள். ஆட்சிங்கிறது வேறு, சினிமாங்கிறது வேறு, அரசியல் வேறு, சினிமா வேறு. இப்போ தான் வந்திருக்காரு. இன்னும் 2 தேர்தல் போட்டும். இந்த அரசியல் களம் என்னங்கிறத ஒரு புரியணும். முதல்ல தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லை. அரசியல் கள நிலவரம் என்னன்னு தெரியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இங்கே இருந்திருக்காங்க. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்திருக்காங்க. எல்லாருமே வந்து ஜனங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது ஓரளவுக்காவது பார்த்தவங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மொத்தம் எத்தனை ஒன்றியம் இருக்குது, எத்தனை கிளை இருக்குது, எத்தனை ஊராட்சி இருக்குது, எத்தனை கிராமங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எத்தனை வாக்குச்சாவடி இருக்குது, எத்தனை பேர் ஓட்டு போடுறவங்க, இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் தான் மேலே வர முடியும். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலில் என்ன வேணால் நடக்கும். ஒருவேளை விஜய் வந்தார் அப்படின்னா அவருடைய வந்தால் என்னங்கிறத நம்மளே பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம், 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. அவருக்கு வர கூட்டங்கிறது எப்படி அப்படிங்கிறது, அதில் எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவங்க நமக்கு தெரியாது. அவரே கொஞ்சம் பக்குவப்படணுங்கிற. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது தம்பி. எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆரோட பேஸ் வந்து திமுக. கலைஞரோட வந்தார், தனி கட்சிக்கு வந்தார், ஜனங்களுடைய மாஸ் அப்பீல் இருந்தது, வந்தார். இவர் கூடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். வரவே முடியாது, யாருமே வர முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் 2026 இவர் வருவாரா அப்படின்னா அது சரியாக தெரியல. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தான் வர முடியும், 2 ஸ்டேட்டுக்கெலாம் வர முடியாது. சரியா? ஒரு எம்பி வேணுமா உண்மை நிற்கலாம் 2 ஸ்டேட்டில், ஆனால் முதலமைச்சரெல்லாம் நிற்க முடியாது. ஏன் இது தோத்துட்டுனா அது ஜெயிக்கணும், அது ஜெயிச்சுனா இது தோக்கணுன்றதுக்கோசரமா ஏன்பா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இருக்கிற வேலைகளை பாருங்கள். அவன் பிரச்சனைங்க முதல்ல பாருங்கள். அவன் 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கான். இன்றைக்கி நிலைமைக்கு உட்காந்துருக்காரு, வேர்களை விற்றுருக்காரு. அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வச்சு ஓய்ச்சா தான் அவருக்கு காசு. நானும் ஒரு பிஸ்னஸ் கோசரம் வந்திருக்கேன், நின்னா தான் காசு. எவன் எப்படி போனால் நமக்கு என்ன? நம்ம பொழப்பை பார்த்து நம்ம போவோம். அவர் அந்த கட்சியில் இருக்காரு சொல்கிறாரு. பொதுமக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. பொதுமக்கள் ஓட்டு போடுற பற்றி தான் சொல்ல முடியும். 2026 பார்த்துக்குவோம். ஒரே ஆள் எப்படி 2 மாநிலத்துக்கு முதலமைச்சராக முடியாது, அது மாதிரி பண்ண முடியாது. சொல்றாங்க 2 மாநிலத்திலுமே இவர் தான் முதலமைச்சர். அப்படி சொல்லு, கட்சி வரும்னு தான் சொல்லுவாங்க. விஜய் தான் முதலமைச்சர்ன்றாரு. அவர் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிறேன்னு சொல்கிறாரு வேட்பாளரா. அதுதான் அதை வச்சு சொல்லிடலாம். 2 இடத்துல ஒரு இடத்துல வர முடியாது, பார்க்கலாம் 26. See, இந்தியாவில் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் காட் தேர் ஓன் ஃப்ரீடம், ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். பட் வாட் இஸ் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் ஜென்ரலாக நடக்கும். ஏன்னா அந்த ப்ராக்டிக்கலாக கொண்டு வரத்துக்கு நிறைய கிரவுண்ட் எஃபர்ட்டு, ஃபீல்டு ஒர்க்கு, நிறைய ஸ்பேட் ஒர்க்லாம் பண்ணணும். அது மூலமாக தான் ஒருத்தங்க வின் பண்ண முடியுமே தவிர
ஆல் ஆஃப் சடனாவோ இல்லை என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிடவும் முடியாது. இட் ஒன்ட் ஹேப்பன். அதெல்லாம் பாசிபிளே இல்லை. ஏதாவது சம் கிரீடித்தனமாக ஏதாவது பேசலாமே தவிர ஏதோ ஈவன் ரெண்டு ரெண்டு இடத்துல எம்எல்ஏ பண்ணுறாங்க, 2 இடத்துல எம்பிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது கூட வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. ஒரு சிஎம்ன்றது ஒரு டோட்டல் ஸ்டேட்டை வந்து தே ஆர் ரன்னிங் த ஸ்டேட்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அது மாதிரிலாம் வந்து பேரலாக கொண்டு போகிறதெல்லாம் பாசிபிளே இல்லை. காமெடியாக பார்க்குறேன். எதுக்கு அவர் ஒன்றும் புரியல எனக்கு. எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தார்? எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தார்? விஜய் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தார்? எந்த தொடர்பில் இருந்தார்? எப்போ எவ்வளோ நாள்? எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சினிமாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அவர் நல்ல நடிகர். எங்களுக்கு ரஜினிகாந்துக்கு அடுத்தது எனக்கு விஜய் ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். ஓகேங்களா? ஆனால் எதுக்கோசரம் இப்போ அரசியல் வராரு? சினிமாலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவரோட சினிமாவில் இப்போ விஜயகாந்த் எடுத்திங்கன்னா அந்த கடனெல்லாம் அடைச்சி அந்த மாதிரிலாம் நிறைய உதவி இது வரைக்கும் நடிகர் சங்கத்தோட இதெல்லாம் பண்ணியிருக்காரு. விஜய் என்ன பண்ணார்? அவரை வளர்த்து விட்டது ரசிகர்களை நம்ம தானே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த சினிமா ஃபீல்ட்லேயே நிறைய பேர் இன்னும் கீழே தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? அவர் வளர்ந்து வந்த அந்த இதையே அவரால் எதுவும் பண்ண முடியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? ஓகேங்களா? அதனால் இப்போ இந்த ஆட்சியே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு பர்சனலாக இன்னும் நடக்காது. திமுக தான் வரும். அது எப்படி முதல்வர் ஆக முடியும்? அவருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அதனால் அவர் முதல்வர் ஆகக்குள்ள வாய்ப்புகளே கிடையாது. முடியாது இல்லையா? எப்படி ஆக முடியும்? அதுதானே இப்போ அவங்க பேசுறாங்க. எப்படி 2 மாநிலத்திலையும் முதலமைச்சர் ஆகும். அது கண்டிப்பாக எப்படி ஆக முடியும்? மற்றபடி அவர் முதல்வர் ஆக ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய ஆளெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு நடிகனால் அவர் எல்லாரும் அவரை பார்க்க ஒரு ஆர்வத்தோடு போவாங்க. ஆனால் அது வந்து ஓட்டாக மாறும் அடி ஒரு நாளும் சொல்ல முடியாது. இவ் மாண்புக்கு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அவர்கள், ஆனால் அவருக்கு வந்து மற்றபடி ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் பாமர மக்களும். ஏன்னா அவர் ஏழைகளுக்கு வேண்டியே வாழ்ந்தவர். ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காரு. ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. அதனால தான் அவர் முதல்வர் ஆகினார். அதே போல் எத்தனையோ நடிகர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சிவாஜி தனி கட்சி தொடங்கினார். வேறு யார், நம்ம விஜயகாந்த் தனி கட்சி தொடங்கினார். சரத்குமார் தொடங்கினார். இப்படி எல்லாரும் தொடங்கினா யாராவது ஆக முடிஞ்சா? எம்ஜிஆரை போல் யாருமே ஆக முடியாது. அது எல்லாரும் எம்ஜிஆரை போல் ஆகலான்னு நினைக்காங்க. அதெல்லாம் ஒரு நாள் ஆக முடியாது. ஆமாம், அது ஏதோ அவர் மனசுக்குள்ளே அவர் ஆகிடலாம் போல் அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்க முதல்வர் ஆக வேண்டி எல்லாரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், அது வந்து இப்போதைக்கு வந்து விஜயெல்லாம் அது வந்து வர முடியாது. அதாவது தமிழ்நாடு பொறுத்தளவில் சிஎம் வந்து மு.க. ஸ்டாலின் தான். திருமாவளவன் இருக்கிறாரு. திருமாவளவன் ஆதரவு பெற்ற உடைய சின்னங்கள் பூராமே கட்சிக்கு பூராமே அவர்களுடைய சிஎம்முக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தான் செய்ப்பார். அவர் தான் சிஎம் ஆகுவார். ஏங்க எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியுமா? அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது. எம்ஜிஆர் அந்த காலத்தில் வந்து திராவிட கழகத்தை வளர்த்தவர். அந்த மாதிரி இவர் வந்து திராவிட கழகத்தை வளர்க்கறதுக்கு கிடையாது. இவர் பிஜேபியில் போய்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திருமாவளவன் தான். அவருடைய ஆதரப்பட்ட சின்னம் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகுவார், வாய்ப்பு இருக்குது.